பணியாரம் செம்மையா இருந்ததுங்க. நம்ம வந்து தோசை ஊற்றி சாப்பிட்ருப்போம். இன்னைக்கு வந்து குழி பணியாரம் செஞ்சு சாப்பிடலாம் அப்படின்னு ஆசைப்பட்டு சாயந்தரம் டீ கூட சேர்த்து நாங்கள் இதை தான் சுட்டு சாப்பிட்டோம். ஆனால் அதுக்குள்ளே குட்டிங்களுக்கு பசி எடுத்துச்சு. அவங்களுக்கு எல்லாருக்கும் பாலை வச்சு அவங்கள எல்லாரையும் அசமடக்கிட்டோம். இப்போ குழி பணியாரம் வந்து எவ்வளவு அழகாக அப்படியே நல்லா புஸ்ஸு புஸ்ஸுன்னு நல்லா பண்ணு மாதிரி வந்திருக்கு பாருங்க. அது ஏன்னா அதில் வாழைப்பழம் நல்லா அப்படியே அடித்து அந்த கோதுமை மாவு கூட சேர்த்து தேங்காய், ஏலக்காய், பேக்கிங் பவுடர் கொஞ்சம் போட்டிங்கன்னா சூப்பராக வந்துடும். நம்ம ஒரு 2-3 வாழைப்பழம், நம்ம சாமி படைச்ச வாழைப்பழம் மீதி மிச்சம் வீட்டில் இருக்கும் இல்லையா, அதை ஒரு மிக்சி ஜாரில் எடுத்து போட்டு கொஞ்சமாக கோதுமை மாவு, அதாவது ஒரு 2 கப் அளவுக்கு கோதுமை மாவு போட்டு தண்ணி கொஞ்சம் ஊற்றி மிக்சி ஜாரில் நல்லா அப்படியே நல்லா, அதாவது வாழைப்பழமும் கோதுமை மாவு 2 நல்லா மிக்ஸ் ஆகிற வரைக்கும் நல்லா அடிச்சுக்கலாம். நல்லா ஓட்டி எடுத்துப்போம் பாருங்க. ஓட்டி எடுத்த கோதுமை மாவு வாழைப்பழத்தையும் ஒரு பாத்திரத்தில் அப்படியே மாற்றி எடுத்துப்போம். இப்போ கொஞ்சமாக வந்து ரவை, அதாவது நம்ம 2 கப் எடுத்தோம்னா 1 கப்புக்கு வந்து ரவை போட்டுக்கலாம். அதே அளவுக்கு 1.5 கப்பு சர்க்கரை போட்டுக்கலாம். பேக்கிங் சோடா, கொஞ்சம் ஏலக்காய் தூள் கொஞ்சம் போட்டு உப்பு சேர்த்து நல்லா கலக்கி நான் அந்த ரவையும் கோதுமையும் 2 மிக்ஸ் ஆகிருக்கு இல்லையா வாழைப்பழத்துக்கு, அது கூட சேர்த்து ஊற்ற வேண்டியதான். நல்லா கலக்கி ஊற்றிக்கலாம். நல்லா கலக்கி ஊற்றினாதான் அப்படியே அந்த குழிப்பணியாரம் வந்து நல்லா புசு புசுன்னு நல்லா கேக் மாதிரி வரும். நல்லா அப்படியே எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம். எல்லாத்தையுமே நல்லா கலக்கலாம் பாருங்க. கொஞ்ச நேரம் ஒரு 10 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். அதன் பிறகு கொஞ்சமாக தேங்காய் திருவி போட்டுப்போம். அடுப்பில் குழிப்பணியார சட்டி வச்சாச்சு, சூடாயிட்டு இருக்கு. அதுக்குள்ளே இந்த தேங்காவை போட்டு நல்லா கலக்கிக்கலாம். மறுபடியும் ஓரியோ குட்டிக்கு ஒன்று கூட கொடுக்கலங்க, ஏன்னா இதில் இனிப்பு கலந்துருக்கு இல்லையா, அதனால வந்து ஒன்று கூட கொடுக்கல. ஆனால் அவள் ஆசைப்பட்டுட்டு இருக்கா, நான் கொடுக்கல. குடும்பத்தோடு வந்து நிற்கிறாங்க பாருங்கள் கிச்சனில். இப்போ குழிப்பணியார சட்டி எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. நம்ம கலக்கி வச்ச மாவை ஒரு குழிலையும் ஒரு கரண்டி எடுத்து ஊற்றிக்கலாம். தோசை ஊற்றி சாப்பிடலாம். பெருசாக இருந்துச்சுன்னா பசங்களுக்கு வந்து முகத்தில் அடிக்கிற மாதிரி இருக்கும். இது வந்து கொஞ்சம் குட்டி குட்டியாக இருக்கிறதுனால ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அதனால நான் இப்படி வந்து செஞ்சு கொடுத்தேன். முன்னாடி தோசை ஊற்றினா இது பேர் அப்பம்னு சொல்லுவோம் இல்லையா, ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா குழிப்பணியாரம் ஆயிடுச்சு. வாழைப்பழ குழிப்பணியாரம் சாயந்தரம் டீ கூட நாங்கள் குடிக்க போகிறோம். அதாவது டீ குடிச்சிக்கிட்டே குழிப்பணியாரத்தை சாப்பிட போகிறோம். இந்த குட்டிங்கெல்லாம் பாருங்களேன், அழகாக நிற்கிறாங்கல்ல கிச்சனில். நல்லா இருக்குது, பார்க்க அழகாக இருக்குது. பொங்கடின்னு சொன்னேன், அவங்களுக்கு பசி எடுத்துருச்சு. பால் வந்து தனியாக காய்ச்சிட்டு இருக்கேன். டீ போட்டோம் இல்லையா, அதில் அவங்களுக்காக கொஞ்சம் காய்ச்சி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அந்த குழிப்பணியாரம் ஊற்றணும் இல்லையா, அதை வந்து திருப்பி போட்டுக்கலாம். நல்லா அப்படியே முறுமுறுன்னு வெந்துருச்சு பாருங்க. எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா திருப்பி போட்டுக்கலாம். ஓரியோ தான் ரொம்ப ஆசைப்படுறா இந்த மாதிரி ஒரு இனிப்புக்கெல்லாம், அவளுக்கு கொடுக்கக்கூடாது. நல்லா வெந்துருச்சு. நம்ம ஒரு பவுலில் எடுத்து வச்சுப்போம். எல்லாத்தையுமே எடுத்துடலாம் பாருங்க. சுட சுட சாப்பிட்டா சூப்பராக இருந்துங்க. நீங்களும் ட்ரை பண்ணுங்க. சாயந்தரம் நேரத்தில் பசங்க வந்து கேட்டாங்கன்னா ஈஸியாக வீட்டில் இருக்கும் இல்லையா, 2 வாழைப்பழமும் கோதுமையும் சர்க்கரை தேங்காய் இது மட்டும்தாங்க. சூப்பராக அடித்து அந்த குழிப்பணியார சட்டியில் ஊற்றிட்டோம்னா அருமையாக வாழைப்பழ குழிப்பணியாரம் ரெடி ஆகிடுச்சு. சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க. உண்மையிலே சொல்கிறேன், இது வந்து ரொம்ப பழைய காலத்து குழிப்பணியாரம் தான். இது ஒன்றும் புதுசு கிடையாது. நம்ம சாப்பிட்றதுக்கு நல்லா இருந்துச்சு. என்னடா உங்கள் அம்மாவோட குறைய தீக்கிறதுக்கு நீ உட்காந்துருக்கிய இந்த கிச்சனில்? இல்லை, இது பையங்க, ஆனால் அவங்க அம்மா மாதிரியே இருக்குங்க. அப்படி பார்க்கறதுக்கு குணங்கள்லாம் அப்படியே அவங்க அம்மா தான். எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா? கடைசி மாவு ஊற்றி வச்சுருவோம், மூடி போட்டுருவோம். வாங்க ஒன்று சாப்பிட்டு பார்க்கலாம். நல்லா புஸ் புஸ்ன்னு இருக்கு பாருங்க. சூப்பராக சுட சுட இருக்கு, ஆவி பறக்குதுங்க. நான் இன்னைக்கு டீயோட குழிப்பணியாரம் சாப்பிட போகிறேன். அது மாதிரி இந்த பிள்ளைங்களுக்கெல்லாம் பசி எடுத்துருச்சு இல்லையா, டீக்கு பால் எடுத்து வச்சோம் இல்லையா, அதை வந்து அவங்களுக்கு 1 டம்ளர் 1.5 டம்ளர் ஊற்றி 3 பேரும் வாங்க வந்து குடிச்சிக்கங்க அப்படின்னு சொல்லி இவங்களையும் அசமடைக்கிட்டேன். இல்லைன்னா இந்த பக்கம் நம்ம அப்படியே கொஞ்சம் மறைச்சி அந்த குழிப்பணியாரத்தை வச்சா வந்து எடுத்துடுறாங்கங்க. அதனால இவங்கள முடிச்சுட்டு தான் நம்மளே சாப்பிட முடியும் சொல்லிட்டு நாங்கள் இன்னைக்கு வேலையை முடிச்சாச்சு. வாங்க அடுத்த வேலையை பார்க்கலாம். இந்த மாதிரி ஒரு குழிப்பணியாரமும் மதியத்துக்கு ஆட்டுக்கால் பாயாவும் இடியாப்பமும் எப்படி இருந்து தெரியுமா? உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப சூப்பரா இருந்ததுங்க. இன்னைக்கு மழை காலமா இப்ப வந்துட்டு இருக்கிறதுனால இப்பெல்லாம் ரொம்ப ரொம்ப பசங்களுக்கு வந்து சுட சுட ஸ்நாக்ஸும் சுட சுட எப்படியாவது வந்து நல்லா ருசியான ஆட்டுக்கறி குழம்பு இல்லைன்னா இந்த மாதிரி ஒரு சூப் வச்சு கொடுக்கணும்னு நினைச்சு நான் வந்து இதெல்லாம் வந்து முதல் நாளே ஊற போட்டுட்டேன். எப்படின்னா உளுந்து, பச்சை பயிறு நல்லா பச்சையா இருக்கும் பாருங்க, அது ரொம்ப ரொம்ப உடம்புக்கு சத்தானது. நம்ம நிறைய பேர் வந்து இந்த பச்சை பயிரெல்லாம் மறந்துட்டோம். அது மாதிரி வந்து இந்த குழி பணியாரத்துக்கு நல்ல ஒரு சட்னி,
காரசாரமாக நல்ல ஒரு கருவேப்பிலை சட்னி சூப்பராக இருந்ததுங்க. எப்படி நம்ம வந்து செஞ்சு நம்ம ஓரியோ குட்டியும் நாங்கள் எல்லாருமே சாப்பிட்ருக்கோம் அப்படின்றது தான் வீடியோ. முதல்ல 100 ரூபாய்க்கு ஆட்டுக்காலை நம்ம வந்து வாங்கிட்டு வந்துடுவோம். ஆட்டுக்கால் எப்பவுமே வந்து சுத்தம் பண்ணி தான் கொடுப்பாங்க. நம்ம வீட்டில் கழுவிட்டு குக்கரில் ரொம்ப ரொம்ப ஈஸியாக ஆட்டுக்கால் பாயா கொஞ்சமாக, அதாவது ஒரு பெரிய வெங்காயம், ஒரு பெரிய தக்காளி, ஒரு 4-3 பச்சை மிளகாய், கொஞ்சம் மஞ்சத்தூள், கொஞ்சம் காரத்தூள், கொஞ்சம் மல்லித்தூள், உப்பு, தண்ணி, இவ்வளோதாங்க இந்த ஆட்டுக்கால் பாயாவுக்கு. ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு. கடைசியாக கொஞ்சோண்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை போட்டு நல்லா 4 கலக்கு கலக்கி அப்படியே நம்ம அடுப்பில் வச்சு 10 விசில் கொடுக்கணும். நல்லா ஒரு 10 விசில் கொடுத்தோம்னா அந்த ஆட்டுக்காலில் இருக்க எசன்ஸ் எல்லாமே அந்த சால்னா மாதிரி இறங்கி வரும்போது சூப்பராக இருக்கும். இப்போ கருவேப்பிலை கடைசியாக போட்டு குக்கர் மூடி நல்லா பூட்டி விசிலை போட்டு விட்டோம்னா ஆட்டுக்கால் நல்லா வெந்துடும். முக்கியமாக வந்து வேணுன்றவங்க தேங்காய் பால் ஊற்றலாம். தேங்காய் பால் பிடிக்கல அப்படின்னு சொல்றவங்க தேங்காய் பால் ஊற்ற தேவையில்லை. ஆனால் நாங்கள் எப்பவுமே தேங்காய் பால் சேர்த்து தான் வந்து இந்த ஆட்டுக்கால் பாயா செய்வோம். கடைசியாக தேங்காய் பால் ஊற்றி இறக்குவோம். அது மாதிரி தாளிக்கிற வேலையே இல்லை, எண்ணெய்க்கு செலவே இல்லைங்க. நல்லா 10 விசில் வந்துடுச்சு. இப்போ நம்ம அந்த குக்கரை அப்படியே திறந்து பார்த்தோம்னா அப்படியே நல்லா வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், ஆட்டுக்கால் எல்லாமே நல்லா அப்படியே வெந்து வந்துடுச்சு பாருங்க. கரண்டியால 2 கலக்கு கலக்கி விட்டு தான் நம்ம வந்து கடைசியா தண்ணி சேர்த்து தேங்காய் பால் சேர்த்து இறக்கணும். தண்ணி வேணும்னா நம்ம ஊத்திக்கலாம், தண்ணி வேணான்னா தேவையில்லை. ஆனா நாங்க வேலை பார்த்துட்டு இருக்கிறதுக்குள்ள இந்த பிளாக்கி எங்க போயிருக்கான்னு தெரியல. இந்த இருக்கிறா பாத்தீங்களா, பிரௌனியும் இந்த சில்கியும் சண்டை போட்டுக்கிறாங்களா இல்ல என்ன பண்றாங்கன்னு தெரியல. சண்டை இல்ல, ஒருவேளை வந்து வெளியில போனா நம்ம சண்டை போடுறதுக்கு எப்படி ட்ரைனிங் எடுத்துக்கிறாங்க போல. இவங்க 2 பேரும் நல்லா சண்டை போட்டுட்டு இருக்காங்க. இப்போ ஓரிய குட்டியை பாருங்க, அவங்கள எல்லாரையும் விட்டுட்டு இவ வந்து பெட்டு மேல ஏறுறதுக்கு தயாரா இருக்கிறா பாருங்க. அப்படியே பெத்து போட்டது தான் மிச்சம். ஆனா இவ வந்து பாலும் கொடுக்க மாட்டா, ஒன்னும் கொடுக்க மாட்டா. சில டைம்ல குட்டிங்க வந்தாலே ஓடி போயிடுறா, பிடிக்கல போல. இப்போ இவங்க எல்லாம் சண்டையிலே இருக்காங்க. சரி சண்டை. பிளாக்கி போட மாட்டா எப்பவுமே, அவ வந்து கொஞ்சம் அமைதியா தான் இருப்பான். ஆனா 2 பேருமே ரொம்ப பெரிய சண்டை போட்டுக்கிறாங்க. குக்கர்ல இருந்த பாயாவை அப்படியே மண் சட்டியில மாத்தி அப்படியே தேங்காய் பால், நல்லா வெட்டி தேங்காய் பால், நல்லா ஒரு தேங்காய் எடுத்திருக்கேன். இது அப்படியே சேர்த்துருந்தான். பார்க்கும் போது கொஞ்சம் தண்ணியா தான் தெரியும், ஆனா இறக்கும் போது பாத்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா கெட்டியா ஆயிடுச்சு. இப்போ 2 கலக்க கலக்கி விட்டுருவோம். உப்புலாம் இருக்கான்னு பார்த்தா உப்புலாம் திட்டமா இருக்குங்க, சூப்பரா இருக்கு. கொத்தமல்லி தலையை போட்டு 2 கொதி வந்த உடனே நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிட வேண்டியதான். மதியத்துக்கு ஆட்டுக்கால் பாயாவும் இடியாப்பமும் சூப்பரா இருந்தது. என்னடா மதியத்துக்கு இடியாப்பமா அப்படின்னு நினைக்கலாம். ஆமாங்க, சாப்பாடு செய்யலை இன்னைக்கு, இடியாப்பத்தோடவே வேலையை முடிச்சிட்டோம். இந்த பாயா செஞ்சாலே வந்து ஃபர்ஸ்ட் ஒரு டம்ளர் அப்படியே சுட சுட எடுத்து அப்படியே ஆட அமர ஒரு இடத்துல உட்காந்து இதை குடிச்ச பிறகுதான் அடுத்த இடியாப்ப வேலையே எங்க வீட்டுல நடக்கும். யாரும் குடிக்க மாட்டாங்க. தலைவருக்கு ஒரு டம்ளரை கொடுத்து பார்த்தேன், நல்லா இருக்குன்னு சொன்னாரு. அதே மாதிரியே இடியாப்ப வேலையும் முடிஞ்சிருச்சு. இடியாப்பம் சூப்பரா அப்படியே பூ மாதிரி வந்திருக்குங்க. இப்ப வர வர எனக்கு வந்து இடியாப்பம் சுட தெரிஞ்சிருச்சு. இது வந்து நான் என்ன பண்ணிருக்கேன்னா, சாயந்தரத்துக்கு பிள்ளைங்க வந்து காலேஜ் விட்டு வந்தாலும் நம்ம ஸ்கூல் விட்டு வந்தாலும் கேட்பாங்க இல்லையா, அதுவும் மழை பெய்யும் போது என்னன்னா வீட்டுல வந்து எல்லாருக்கும் வந்து சும்மா தானே இருக்காங்க லீவில், சரி செஞ்சு கொடுக்கலான்னு ஒரு குழிப்பணியாரம் ரெடி பண்ணுங்க. அதுக்கு பார்த்தீங்கன்னா 1 டம்ளர் வந்து பச்சை பயிர் எடுத்திருக்கேன், 1/2 டம்ளர் வந்து உளுந்து எடுத்திருக்கேன். அப்படியே 2 ஒரு 6 மணி நேரம் நல்லா ஊறட்டும். இதை நான் முன்னாடியே ஊற போட்டு வச்சிருக்கேன். நல்லா கழுவி ஊற போட்டுக்கலாம். நல்லா கழுவிக்கலாம் பாருங்க. நல்லா கழுவி எடுத்த பிறகு நல்லா ஊற வச்சிருவோம். மதியத்து வேலையை நம்ம பார்த்துக்கிட்டே இருக்க வேண்டியதா. காலையில ஊற போட்டோம்னா மதியம் என்ன வேலையோ அதை நம்ம பண்ணிட்டு சாயந்தரத்துக்கு நம்ம அரைச்சி இதை ரெடி பண்ணிட வேண்டியதான். அதுக்கு முதல்ல தொட்டுக்கிறதுக்கு ஒரு சட்னி செஞ்சுக்கலாம். இது 2த்துக்குமே உதவும். தோசை இட்லிக்கும் நம்ம தொட்டுக்கலாம், இந்த குழிப்பணியாரத்துக்கும் தொட்டுக்கலாம். அதனால நான் வந்து கொஞ்சம் வடகம், கொஞ்சம் இஞ்சி, கொஞ்சம் பூண்டு, பச்சை மிளகாய், தேங்காய், கருவேப்பிலை, அதாவது நம்ம கறி குழம்புக்கு வாங்கிட்டு வருவோம்ல மீதி இருக்கும்ல, அதை அப்படியே அரைச்சி ஒரு சட்னி ஆக்கிட்டேன் இன்னைக்கு. நல்லா இருந்ததுங்க. கொஞ்சம் புளி சேர்த்துப்போம், உப்பு போட்டுக்கலாம், நல்லா வதக்கிக்கலாம். கொஞ்சம் நேரம் நல்லா வதங்கின பிறகு நம்ம மிக்சியில் அரைச்சிப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வதங்கிடுச்சு பாருங்க. இது அப்படியே மிக்சி ஜாரில் அரைச்சி தாளிச்சிக்க வேண்டியதான். நல்லா இருக்கும். நம்ம வந்து நைட்டு இப்போ சாயந்தரத்தில் ஸ்நாக்ஸ் செஞ்சாலும் நைட்டில் அப்புறம் சட்னி செய்யணும். அதனால 2மே சேர்த்து செஞ்சாச்சு. கொஞ்சமாக கடுகு, உளுத்தம்பருப்பு, காஞ்ச மிளகாய் கிள்ளி போட்டு
மீதி மிச்சம் இருந்த கருவேப்பிலையும் அது கூட சேர்த்து தாளிச்சாச்சு சட்னியை. மதியம் சூப்பராக பாயாவும் சாயந்தரத்துக்கு இந்த குழிப்பணியாரமும் இந்த சட்னியும் எப்படி இருந்துச்சு தெரியுமா? சூப்பராக இருந்ததுங்க. இப்போ இந்த பயிர் எல்லாமே வந்து நல்லா ஊறிடுச்சு. மிக்சியில் அரைச்சி எடுத்து வந்து ஒரு கிண்ணத்தில் மாற்றிக்கலாம். கொஞ்சமாக வெங்காயம், பச்சை மிளகாய். வெங்காயம் ரொம்ப சின்ன சின்னதாக வெட்டணும். கருவேப்பிலை, கொத்தமல்லி போட்டுக்கலாம். நான் கொத்தமல்லி மட்டும்தான் சேர்த்துருக்கேன். முக்கியமாக இது சேர்த்தாதான் இந்த குழிப்பணியாரம் ருசி அருமையாக இருக்கும். அதாவது ஸ்வீட் கார்ன் நல்லா சேர்த்துப்போம். கேரட் வேணா போட்டுக்கலாம், கேரட் இல்லை. குழிப்பணியார சட்டி பார்த்தீங்கன்னா நல்லா சூடாயிட்டுருக்கு. நல்லா எண்ணெய் நல்லா அப்படியே குழி நிறைய ஊற்றி வச்சுருக்கேன். ஒரு கரண்டி, அதாவது சின்ன கரண்டி வச்சு ஊற்றிக்கலாம். ஒன்று ஒன்றா ஊற்றிட்டோம்னா சூப்பராக வெந்துடும். நல்லா இருக்குங்க நமக்கு. அதாவது டிஃபன் வீட்டில் வந்து செய்யணும்னா இட்லி மாவு இல்லைன்னா கூட நம்ம இதை மாதிரி கூட செஞ்சு சாப்பிட்டுக்கலாம் ஒரு நாளைக்கு. எல்லாருமே நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. பசங்களும் நல்லா விரும்பி சாப்பிட்டாங்க. அதிகம் சாப்பிடலனால ஒரு 2-3 சாப்பிட்டாங்க. எல்லாத்தையுமே திருப்பி போட்டுக்கலாம். நல்லா திருப்பி போட்டுக்கலாம். பாருங்க, ஒன்று ஒன்றா போட்டோம் பாருங்க. ஒரே குட்டி நினைப்பா, என்னடா அம்மா வந்து இன்னைக்கு நைட்டு வந்து நம்மளுக்கு எதுவும் தரமாட்டாங்களான்னு நினைப்பா. அவளுக்கு வந்து இதெல்லாம் கொடுக்கக்கூடாது இல்லையா, அதனால அவளுக்கு எதுவுமே இதெல்லாம் கொடுக்க மாட்டோம் நாங்கள். ஏற்கனவே பாயாவில் இருந்த கால் எல்லாத்தையுமே ஓரிய குட்டி நல்லா சரியாக சாப்பிட்டுட்டா. சாப்பாடு கொடுக்கும் போது அவளுக்கு வந்து சாப்பாடே பிடிக்கல இன்னைக்கு. ஏன்னா எல்லா காலுமே அவ தான் சாப்பிட்டா. நாங்கள் சாப்பிடவே இல்லைங்க. எனக்கு ஆட்டு கால் வந்து பிடிக்காது, அந்த சூப்பு மட்டும்தான் பிடிக்கும். அந்த நல்லா அப்படியே எசன்ஸ் இறங்கி நல்லா குழன்னு அப்படியே அது சூப்பராக இருக்கும் அந்த பாயா, அதுதான் பிடிக்கும். கால்லாம் எங்களுக்கு பிடிக்காது, யாருக்கும் சாப்பிட மாட்டாங்க. மீதி இருக்கிற மாவையும் அந்த குழிப்பணியார சட்டியில் ஊற்றிப்போம். முடிஞ்சிடுச்சு வேலை. ஆனால் இதெல்லாம் செஞ்சாலுமே எங்கள் வீட்டில் இட்லி தோசை வேணுங்க. மாவு எடுத்து வெளியே வச்சுருக்கேன் இட்லி ஊற்றுறதுக்கு. இதெல்லாமே செஞ்சு இட்லி சுட்டு சாப்பிட்டு இன்னைய பொழுத ஓட்டியாச்சு. நாளைக்கு என்னன்னு தெரியல. ஸ்வீட் கார்ன் சேர்த்துருக்கிறதுனால இந்த குழிப்பணியாரத்தோட ருசியே ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு. இன்னும் கூடுதலாக கூட சேர்த்து சாப்பிடலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா வெறுமனே இந்த குழிப்பணியாரத்தை சாப்பிட்றத விட அந்த கார்ன் இருக்கும் போது நம்ம மென்று சாப்பிடும் போது நல்லா ருசியாக இருக்கு. ஒரு முறை இந்த மாதிரி பிள்ளைங்களுக்கு செஞ்சு கொடுங்க, நல்லா இருக்குதுங்க. ரொம்ப ரொம்ப உடம்புக்கு சத்தான பச்சை பயிறு குழிப்பணியாரம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. நல்லா சாஃப்டா வந்திருக்கு பாருங்க. ஒரு கானோட சாப்பிட்டு பார்ப்போம். செம்மையா இருக்கு, வாங்க சாப்பிடலாம். இதே மாதிரி சிக்கன் சீஸ் குழிப்பணியாரம் செம்மையா இருந்ததுங்க. ரெண்டுமே இன்னைக்கு சூப்பரா இருந்தது. ஆனா வந்து கொஞ்சம் கொஞ்சம் டைம் எடுத்துக்குது, வேற ஒன்றும் இல்லை. அது மாதிரி முக்கியமா ஸ்மைலில வந்து காஞ்சனா பேய் மாதிரி ஒரு சிரிப்பு இருக்குதுங்க. ஏன்னா அது என்னன்னு தெரியல, கண்ணு ரொம்ப பெருசா இருக்கு, அதனால அப்படி இருக்கா என்னவோ. ஆனா இப்ப பாத்தீங்கன்னா உருளைக்கிழங்க ஒரு 3/4 கிலோ வந்து குக்கர்ல வேக போட்டுடலாம். 3/4 கிலோ வேக போடுறதுக்கு இவ்வளோ பெரிய குக்கரான்னு நினைக்காதீங்க. குக்கர் இல்லை, எல்லாமே வெடிச்சு செதறி போச்சு. இதுதான் இன்னைக்கு மேல இருந்து கடைசியா எடுத்து வச்சிருக்கேன். இதுவும் என்ன நிலைமை ஆகுன்றது தெரியல. இப்போ நல்லா உருளைக்கிழங்கு வெந்துடுச்சு. இந்த உருளைக்கிழங்கு அப்படியே தனியா, தண்ணிலாம் இருக்கவே கூடாதுங்க, அப்படியே எடுத்து ஒரு ஏனத்துல மாத்திக்கலாம். அது மாதிரி சிக்கன் வந்து மிக்சி ஜாரில் சேர்த்துப்போம். நல்லா கழுவி எடுத்த சிக்கனை, அதாவது நல்லா கறியாக இருக்கும் பாருங்கள், எலும்புலாம் இல்லாமல், அந்த சிக்கனை மிக்சி ஜாரில் சேர்த்துப்போம். வெங்காயம், இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய் இது எல்லாத்தையும் நல்லா மிக்சியில் 2 ஓட்டு ஓட்டிக்கலாம். அதை மாதிரி 3 முட்டை உடச்சி ஊற்றிக்கலாம் மிக்சி ஜாரில். அதே மிக்சி ஜாரில் 3 முட்டை உடச்சி ஊற்றி அதையும் அப்படியே நல்லா மிக்சியில் ஒரு 2 ஓட்டு ஓட்டிக்கலாம். பாருங்கள், சூப்பராக இருக்குங்க இந்த குழிப்பணியாரம். நல்லா இருந்துச்சு. கடைசியாக சீஸ் போடுறோம் இல்லையா, அப்போ வந்து நல்லா அப்படியே பிச்சு சாப்பிடும் போது சாஃப்டாக இருந்தது. நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்து பாருங்க, எப்படி நல்லா அப்படியே புசு புசுன்னு இருக்கு பாருங்க. சூப்பராக இருக்குல்ல, நல்லா இருந்துச்சுங்க. நீங்களும் ட்ரை பண்ணுங்க. இப்போ உருளைக்கிழங்குக்கு கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம். ஸ்மைலி செய்யறது உருளைக்கிழங்குல கொஞ்சமாக உப்பு போட்டு கார்ன்ஃப்ளவர் மாவு நமக்கு தேவையானதை கொஞ்சோண்டு போட்டுக்கலாம். ரொம்ப வந்து பசங்க சின்ன குழந்தைங்க சாப்பிட்ற மாதிரி தாங்க இன்னைக்கு நான் வந்து செஞ்சுருக்கேன். ஏன்னா காரமே சேர்க்கல. மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம், அந்த மாதிரி வந்து பெப்பர் தூள் சேர்த்துக்கலாம், இந்த மாதிரி நான் சேர்த்துக்கலாம். ஆனால் நான் இன்னைக்கு இது ரெண்டுமே சேர்க்கல. வெறும் உருளைக்கிழங்கு, உப்பு, கார்ன்ஃப்ளவர் மாவு, இதுதான். நல்லா சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்சிக்கணும். ஆனால் இவங்க எல்லாம் பாருங்க எப்படி படுத்திருக்காங்கன்னு. நீ இந்த மாதிரிலாம் பார்க்காதடி, குட்டி ஓரியோ வந்திருக்காங்க. அவங்கள மாதிரியே பார்க்கறது, அவங்கள மாதிரியே படுக்கிறது. இப்போ நல்லா அப்படியே கொஞ்சமாக பிரெட் தூள் அரைச்சி போட்டுக்கலாம். மிக்சியில் சிக்கனும்
அது மாதிரி முட்டையும் அடித்து எடுத்துகிட்டு வந்தோம் இல்லையா, அது கூட சீஸ் நல்லா அப்படியே சின்ன சின்ன அப்படியே கட் பண்ணி போட்டுக்கலாம். நல்லா கலக்கிக்கலாம். என்னடி பிரௌனிமா, என்ன வேணும்? கொடுக்கூடாது உனக்குலாம், போ போ போ. நல்லா கலக்கிக்கலாம் பாருங்க. கொஞ்சமாக கொத்தமல்லி தழை போட்டுக்கலாம், இருந்தால் போட்டுக்கலாம், இல்லைன்னா விட்டுடலாம். இப்போ அந்த உருளைக்கிழங்கு கூட கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டிருக்கோம் இல்லையா, பிரெட்டு தூள் சேர்த்து உப்போட நல்லா அப்படியே கலக்கிக்கலாம். அதாவது சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்சு எடுத்துப்போம். அவ்வளோதாங்க. நல்லா மாவை பிசைஞ்சாச்சு. அப்படியே உருட்டி ஒரு சின்னதாக ஒரு டிஃபன் பாக்ஸ் இருக்கும் இல்லையா, அந்த டிஃபன் பாக்ஸ் வச்சு ரவுண்டு போட்டு ஸ்பூன் வச்சுருக்கோம் இல்லையா, அந்த ஸ்பூனை வந்து ஸ்மைலி சிரிப்பு போட்டுக்கலாமா. பேனா மூடியில் 2 கண்ணு வச்சாச்சு. அவ்வளோதாங்க. ஒன்று ஒன்றா இதே மாதிரியே போட்டு நம்ம வந்து எடுத்து ஒரு தட்டில் வச்சுப்போம். அப்போ தான் எண்ணெயில் போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஒன்று ஒன்றா போட்டு தான் எடுக்க முடியாது இல்லையா, அதனால் எல்லாத்தையுமே ரெடி பண்ணிட்ட பிறகு நம்ம எண்ணெய் சூடு பண்ணி எண்ணெயில் போட்டு தக்காளி சாஸ் வச்சு சாப்பிடலாங்க. ஓரியோ குட்டிக்கு வந்து ஒரு ஸ்மைலி கொடுத்துருக்குறேன். ஏன்னா அவள் அதிகம் வந்து சாப்பிடக்கூடாது, அதனால அவளுக்கு ஒன்று கொடுத்தேன். குட்டிங்க யாருக்குமே கொடுக்கலங்க. நாங்கள் எல்லாருமே இன்னைக்கு டீயோட தக்காளி சாஸோட ஸ்மைலியும் அது மாதிரி சிக்கன் சீஸ் குழிப்பணியாரமும் சாப்பிட்டாங்க. செம்மையாக இருந்தது. நீங்களும் ட்ரை பண்ணுங்க. பேனா மூடி வந்து கொஞ்சம் பெருசாக இருக்குது, அதனால கண்ணு வந்து கொஞ்சம் பெருசாகிடுச்சு ஸ்மைலிக்கு. ஸ்பூன்லேயும் வந்து நல்லா பெரிய சிறப்பாக போட்டாச்சுங்க. ஆனால் வந்து கடைசியாக பார்த்தா காஞ்சனா பேய் மாதிரி தான் இருக்குது பார்க்கறதுக்கு. அப்படி தானே இருக்குது? அப்படி இருக்கா இல்லையான்றத மறக்காமல் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். உண்மையிலே நல்லா இருக்கா? அதாவது டிசைன் மட்டும்தான் கொஞ்சம் பெருசாக இருக்குங்க, ஆனால் டேஸ்ட் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருந்தது. அதாவது குழிப்பணியாரமும் நல்லா இருந்துச்சு, ஸ்மைலியும் நல்லா இருந்துச்சுங்க. இன்னைக்கு அப்படியே ரொம்ப அம்மா நல்லா இருக்குமான்னு சொல்லி எல்லாரும் சாப்பிட்டாங்க. நாங்களும் இன்னைக்கு டீ குடிச்சு இதோட வேலையை முடிச்சுக்க போகிறோங்க. நைட்டுக்கு தோசை இட்லி ஏதாவது ரெடி பண்ணணும், வேலை அதிகமாக இருக்குது. குழிப்பணியார சட்டி நல்லா சூடாயிடுச்சு. சின்ன கரண்டி வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த குழியில் வந்து மாவு எடுத்து ஊற்றணுங்க. ஏன்னா அந்த சீஸ் போட்டிருக்கிறதுனால வந்து நம்ம பரவிடும் அப்படியே, அதனால இன்னும் கம்மியாக ஊற்றணும். நான் கொஞ்சம் பெருசானதுனால நல்லா பரவிடுச்சு. நான் பிறகு சொல்கிறேன் பாருங்கள். இப்போ எல்லா குழியிலையுமே வந்து இந்த அதாவது அரைச்சி எடுத்துகிட்டு வந்த மாவை ஊற்றியாச்சு. இப்போ வந்து மூடி போட்டுடுவோம். மூடி போட்டாச்சா? பக்கத்தில் எண்ணெய் நல்லா சூடாயிட்டே இருக்கு. இப்போ ஒன்று ஒன்றா அந்த ஸ்மைல் எடுத்து சேர்த்துருவோம் எண்ணெயில். நல்லா இருக்குல்லங்க, எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. அப்படியே எல்லாத்தையுமே ஒரு 4 போட்டுக்கலாம். எண்ணெய் கொஞ்சம் தாராளமாக ஊற்றிருக்கலாம், நான் தான் கம்மியாக ஊற்றிருக்கேன். எண்ணெய் விற்கிற விலையில வந்து நிறைய ஊற்ற முடியாதுங்க, அதனால கம்மியாக ஊற்றிருக்கேன். இது எல்லாத்தையுமே அப்படியே திருப்பி போட்டுடலாம். சின்ன குழந்தைங்க கூட இதை சாப்பிடலாம், ஏன்னா ஒரு காரம் கூட கிடையாதுங்க. பெரியவங்க வேணால் காரம் போட்டு சாப்பிடலாம். குழந்தைங்களுக்கு கொடுக்கறதுனால நம்ம வந்து கொஞ்சம் கூட எதுவுமே கலக்க தேவையில்லை. இவங்க பாருங்க சந்திரி சாக்கில் தேங்காவை என்ன பண்ணுறாங்கன்னு பாருங்க. இந்த பிரௌனிமா போடியட்ட. இப்போ பாருங்க அந்த சீஸ் போட்டிருக்கிறதுனால குழிப்பணியாரம் வந்து அப்படியே இந்த சீஸ் பரவிடுச்சு பாருங்க. ஆனால் நல்லா இருந்ததுங்க, டேஸ்ட் சூப்பராக இருந்தது. நீங்கள் ட்ரை பண்ணுங்க. இந்த மாதிரி ரொம்ப ஈஸிங்க. 50 ரூபா சிக்கன் இருந்தால் போதும், அருமையாக நம்ம வந்து இதை செஞ்சு சாப்பிடலாங்க. நல்லா இருக்கா? இதையே அப்படியே எடுத்துப்போம். எண்ணெயை நல்லா வடிகட்டி எடுத்துப்போம் பாருங்க. சூப்பராக ஸ்மைலி ரெடி ஆயிடுச்சு. ஆனால் உண்மையிலேயே சொல்லுங்க, காஞ்சனா பேய் மாதிரி தானே இருக்கு. நான் பசங்கிட்ட அதான் சொன்னேன், அம்மா இது வந்து ஸ்மைலி மாதிரி இல்லை, காஞ்சனா பேய் மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி செம காமெடிங்க இன்னைக்கு. அது மாதிரி இந்த முட்டை சீஸ் அதாவது சிக்கன் சீஸ் எப்படி இருக்கு பாருங்க. உருளைக்கிழங்கு பொரியல் சொல்லலாம், உருளைக்கிழங்கு கிரேவின்னு சொல்லலாம். ஆனால் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அருமையாக தேங்காய் பால் சேர்த்த உருளைக்கிழங்கு சோறு சூப்பராக இருந்ததுங்க. நீங்களும் ஒரு தடவை ட்ரை பண்ணுங்க. இன்னைக்கு அமாவாசையா, பக்கத்தில் எல்லார் வீட்லேயுமே நம்ம வந்து கறி குழம்போ மீன் குழம்போ வாசனை அடிச்சா என்ன சொல்லுவாங்க? என்னடா இவங்க வீட்டில் நேற்று தான் கறி ஆக்குனாங்க, இன்னைக்குமே வந்து கறி குழம்பு வாசனை அடிக்குதுன்னு நினைப்பாங்க. அதனால தான் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கு சாப்பாடு செஞ்சு கொடுத்தங்க. சூப்பராக இருந்ததுங்க. ஒரு மண் சட்டியில் கடுகு மட்டும் போட்டுக்கலாம். எண்ணெயில் நல்லா பொரிஞ்சு வந்தோன்னே உருளைக்கிழங்கு எல்லாத்தையும் சேர்த்து மஞ்சத்தூள், வெறும் மிளகாத்தூள், மற்றபடி எதுவுமே சேர்க்கறதில்ல. முடிஞ்சா கொத்தமல்லி தூள் சேர்த்துங்க, கருவேப்பிலை, உப்பு, கொஞ்சமாக தண்ணி. நல்லா உருளைக்கிழங்கு எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா அப்படியே வறுத்து எடுத்துக்கலாமா? வேற எண்ணெயில் எடுத்து வச்சுக்கலாம். அதே மண் சட்டியில தான் இப்போ வந்து தாளிக்க போறோம். எல்லாத்தையுமே எடுத்து வச்சுப்போம்.
எல்லா உருளைக்கிழங்குமே நம்ம வந்து வேற இனத்துல நம்ம எடுத்து வச்சுப்போம். இப்போ அதே மண் செட்டில் கொஞ்சமாக கடுகு, பெரிய ஜீரகம் அதாவது சோம்பு, கருவேப்பிலை சேர்த்து, காஞ்ச மிளகாய் ஒரு 3, பச்சை மிளகாய் ஒரு 2, அது கூட நல்லா கையளவுக்கு பூண்டு தட்டி போட்டுப்போம். ஒரு 3 பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். அது கூட தக்காளி பழம் சேர்த்துக்கலாங்க. நான் வந்து என்ன சொல்ல வரேன்னா, இந்த இடத்துல தக்காளி பழம் சேர்க்காதீங்க அப்படின்னு சொல்ல வரேங்க. ஏன்னா எங்கள் வீட்டில் வந்து பிள்ளைங்க தக்காளி பழம் சேர்க்காம செஞ்சுருந்தா சூப்பராக இருக்குமா அப்படின்னு சொன்னாங்க. அதனால நான் சொல்கிறேன், வேணும்னா சேர்த்துங்க, வேணான்னா விட்டுருங்க. அதே மாதிரி அரை மூடி தேங்காவை நல்லா பால் எடுத்துப்போம். கெட்டி பால் எடுத்து அந்த மசாலா கூட சேர்த்து நல்லா அப்படியே எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு சேர்த்து சூப்பராக உப்பு காரம் எல்லாமே இருக்கான்னு பார்த்துட்ட பிறகு நம்ம ஏற்கனவே வடித்து வச்சுருக்க சாப்பாட்டை சுட சுட இருக்கும். நான் இன்னைக்கு புழுங்கல் பொன்னி தாங்க எடுத்திருக்கேன். நீங்கள் வேணும்னா வந்து பாஸ்மதி எடுத்துக்கலாம், இல்லை பச்சரிசி கூட எடுத்துக்கலாம். ஆனால் இன்னைக்கு எங்கள் வீட்டில் வந்து புழுங்கல் பொன்னி அரிசி உருளைக்கிழங்கு சோறு ரெடி ஆயிடுச்சு. குட்டிங்க அந்த பிளாக்கி ப்ரௌனி மேலேயும் ப்ரௌனி சில்க்கு மேலேயும் அழகாக முகத்தை வச்சுட்டு படுத்திருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா மேலே அப்படியே இன்னும் இருக்கிற கொஞ்சம் சாப்பாட்டை வச்சு இருக்கிற அந்த உருளைக்கிழங்கு இருக்கு இல்லையா, நம்ம எடுத்து வச்சிருக்கோம், அதை அப்படியே மேலாக்க தூவி விட்டு அது மேலே கொஞ்சமாக நெய் இருந்தால் போட்டுக்கலாம், இல்லையா எண்ணெய் கொஞ்சம் கூடுதலாக இருந்தாலும் நம்ம விட்டுடுவோங்க. நல்லா இருக்குங்க. எண்ணெய் ஊற்றலனாலும் பரவாயில்ல, நெய்யை கொஞ்சமாக மேலே சேர்த்துக்கலாம். சேர்த்து கொத்தமல்லி தலையை தூவி விட்டு இன்னைக்கு முட்டை வேக போட்டு சாப்பிட போகிறோம். ஓரியாமாவுக்கு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா முட்டை சோறு தாங்க கொடுக்க போகிறோம். அது மாதிரி உங்ககிட்ட ஒரே ஒரு விஷயம் கேட்குறாங்க, இந்த குட்டிங்களுக்கெல்லாம் முட்டை வந்து கொடுக்கலாமா கொடுக்கூடாதா, அதை மட்டும் எனக்கு சொல்லுங்கள். ஏன்னா பிள்ளைங்களை பார்க்கும்போது பாவமாக இருக்கா, சரி ஒரு முட்டை தானே போனால் போட்டோம் கொடுக்கலான்னு பார்த்தாலும் ஆனாலும் பயமாக இருக்குது. ஏற்கனவே இதுங்களுக்கு வந்து பார்த்து செய்ய வேண்டியதாக இருக்குங்க. ஏன்னா நம்ம வளர்க்குற வரைக்குமே பிள்ளைங்க மாதிரி நம்ம பெத்த பிள்ளைங்க மாதிரி வளர்த்து அதுங்களை ஆளாக்கி ஒரு வீட்டில் கொடுத்துடணும். அது என்னுடைய கடமை. இப்போ பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கு சோறு சூப்பராக அப்படியே பொலன்னு எப்படி அழகாக வந்துருச்சு பாருங்க. ஆனால் இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு 2 முட்டை தேவைப்படுங்க. எப்படின்னா பசங்க எல்லாரும் வந்து உட்காந்துருவாங்களா, நம்ம பெத்ததும் வந்துடும், நம்ம வளர்க்குறது ஒரு 4 வந்துடும். அப்போ ஆளாளுக்கு கொஞ்சம் கொடுக்கணும் இல்லையா, அதனால தான் வாங்க சாப்பிடலாம்.